ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி சண்டே அப்படின்னு உற்சாகமாக சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு கூட தான் ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமையாச்சேன்னு செத்த நேரம் அசந்து கண்ணை முன்னவளை எழுப்பி ஏதாச்சும் இனிப்பாக செஞ்சு கொடுங்கம்மான்னு என் பிள்ளைங்க கேட்டதுனால தூக்க கலக்கத்தோடையே எழுந்திரிச்சு ஒரு இனிப்பு பணியாரம் செஞ்சு கொடுத்தேன். சரி, நான் தூங்கி வழிஞ்ச கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நான் செஞ்ச இனிப்பு பணியாரத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்காக கோதுமை மாவும் வெள்ளை ரவையும் எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாகவும் வெள்ளை ரவை கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கிட்டேன். பட் என்னால் சரியான அளவு உங்களுக்கு சொல்ல தெரியல. வேறு இதுக்கு வந்து நான் சக்கரை பாகு கொஞ்சமாக ரெடி பண்ணி அது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட கொஞ்சமே இனிப்பு போட்டுக்கோங்க. அளவாக போதுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கூட தேங்காய் பூ ஸ்மெல் பிடிக்குன்றதுனால நான் தேங்காய் பூ நல்லா துருவி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தித்திப்பு டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பும் சோடாப்பு, சமையல் சோடாப்பு இருக்குல்ல, அது ஒரு பிஞ்சும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் இந்த மாவு அதில் ஊற்றி சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு பணியாரம் ஊற்றிட்டு எடுக்கும்போது எனக்கு அது கரெக்டாகவே வரல. ஒரு மாதிரி பிஞ்சு தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் தடவையிலேருந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் கூட நான் ஃபஸ்ட் வந்து ஸ்பூன் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது இந்த பணியாரத்தெல்லாம் திருப்பி போடுறதுக்கு இதுக்கெலாம் வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா அது ஒரு பக்கம் திரும்ப கரண்டி ஒரு பக்கம் வச்சு சுத்தன்னு சொல்லிட்டு ஏதோ கரண்டிக்கும் பணியார சட்டிக்கும் சண்டைன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாகு ஆயுதம்ன மாதிரி கத்தி எடுத்து அப்புறம் விட்டு சுற்றி திருப்பி போட்டுட்டேன். அப்புறம் என்ன, நான் ஒரு பக்கம் சுட்டு வைக்க என் பசங்க அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஏமா இந்த பிஞ்சு போனதெல்லாம் வீடியோவில் காமிக்க மாட்டிங்கல்ல அப்படின்னு என்னையே கிண்டல் பேசி சாப்பிட்டு முடித்தாங்க. அவ்வளோதான்.